அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துகளையும் கூறி துவங்குகிறேன். இப்போ என்னென்னா, மதுரையில் கடந்த 2 மாதங்கள், அதாவது டிசம்பர் 25, 2024 ஒரு நெருப்பு கொளுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மதவாத நெருப்பு கொளுத்தப்பட்டிருக்கிறது. மதுரையில் ஒற்றுமையாக இருக்க அந்த மக்கள் மத்தியில் மதத்தால் பிளவுபடுத்தி மக்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்தி மத நல்லிணக்கத்தை கெடுத்து அதன் மூலம் ஒரு அரசியல் ஆதாயம் அடைய துடிக்கும் பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்ற சங்க பரிவார இயக்கங்கள் முயற்சி வருகிறது. இந்த முயற்சிக்கு தீனி போடும் விதமாக தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு எப்படி நடக்குதுன்னா, தமிழகம் முதல்ல 2024 டிசம்பர் 25 ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் அவர்கள் அவர்களுடைய மகனுக்கு பிறந்து ரொம்ப நாள் பேசாமல் இருந்தார். அப்போ ரொம்ப நாள் கழித்து பேசுனதுனால இந்த திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலையில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் அவர் ஆடை அரித்து பலியிடுவதாக வைத்து கொண்டவர் கடந்த 23 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவருடைய மகன் பிறந்தநாளான டிசம்பர் 25 வந்துக்கிட்டு இருக்கார். அப்படி வந்துக்கிட்டு இருக்கவரை அந்த டிசம்பர் 23ஆம் ஆண்டு கந்திரிக்காக வர்றாரு. 2024 டிசம்பர் 25 அன்னைக்கு மதுரை திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த உள்ளூர் காவல் ஆய்வாளர் மதுரை வீரங்கிறவர் தடுக்கிறார். தடுத்து என்ன சொல்கிறாருன்னா, மேலே நீங்கள் இந்த ஆடுகளை கொண்டு போய் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்னங்க, ஆண்டுதோறும் நான் போய்கிட்டு இருக்கேன் தானே, புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு அவரும் அந்த குடும்பமும், அந்த ஆடு கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோ எடையுள்ள ஒரு ஆடு. அவர்கள் வந்தது குடும்பத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் வர்றாங்க. 10 பேர் 25 கிலோ ஆடை சாப்பிட்ருவாங்களான்னா இல்லை. அப்போ எதுக்காக வர்றாங்கன்னா, ஆண்டுதோறும் பலியிட்டு அதை பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் விருந்து வச்சுட்டு அவங்க சும்மா தான் போவாங்க திரும்ப. அப்படித்தான் தான் வழக்கம். அப்போ 25 கிலோ ஆட்டை 10 பேர் சாப்பிட முடியாது. அப்போ எல்லோரும் சாப்பிட்றது அது வழக்கமாக இருக்குது. அப்படி இருக்கிறத அவர் தடுக்கிறார். தடுக்கும்போது அந்த உள்ளூர் ஜமாத்து நிர்வாகம், அந்த சிக்கந்தர் பாதுஷாவுடைய அந்த தர்கா கமிட்டி நிர்வாகம் என்ன செய்கிறாங்கன்னா, போய் அணுகிறாங்க. ஏன் சார் தடுக்கிறீங்க? இப்படி தடுக்கிறதுக்கு ஏதேனும் உங்கள்கிட்ட தடை ஆணை இருக்கா? அரசு எதுவும் தடை விதிச்சிருக்கா? ஏன் இப்படி ஒரு 800-1000 ஆண்டு கால வரலாறை இப்படி தடுக்கிறீங்களேங்கும்போது, கொஞ்சம் பொறுங்க அப்படி ஆர்டிஓ வர்றாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஆர்டிஓ கண்ணன், திருமங்கல கோட்டாட்சியர் வர்றார். கோட்டாட்சியர் என்ன சொல்கிறார், இப்போதைக்கு கொடுக்க வேணாம், நம்ம பேசிக்கிறோம், விசாரணை நடத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்லி அதை தடுத்து அந்த குடும்பத்தை கைது செய்து அந்த ஆட்டுக்குட்டி போய் காவல் நிலையத்தில் கட்டி வைக்கிறாங்க. அப்புறம் திரும்ப அவங்க சாயங்காலம் வந்துடும் பொழுது அந்த 26ஆம் தேதி உள்ளூர் தர்கா நிர்வாகம் பக்கத்தில் உள்ள அனைத்து கட்சி மற்றும் இயக்கங்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாங்க. அதில் அதிமுகவை சேர்ந்தவங்க, திமுகவை சேர்ந்தவங்க, மார்க்சிய பொதுவுடைமை கட்சி, இந்திய பொதுவுடைமை கட்சி, மற்ற ஏனைய மக்கள் இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் அனைவரும் அதில் பங்கெடுக்கிறாங்க. பங்கெடுத்து அதில் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லோரும் சேர்ந்து நம்ம போய் ஆட்சியர்கிட்ட அதுக்கு சம்மந்தமாக மனு கொடுக்குறது அப்படின்னு போய் மனு கொடுக்குறாங்க. அப்படி மனு கொடுக்கும்போது ஆட்சியர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்த நடைமுறையை நாங்கள் தடுக்க மாட்டோம், இது சம்மந்தமாக விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன் மூலமாக ஒரு விசாரணை நடத்துகிறாங்க. அந்த விசாரணையில் அந்த கோட்டாட்சியர் என்னம்மா சொல்கிறாரு, சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தும் விதமாக நீங்கள் சிறுபான்மையாக இருக்கீங்க, இந்து பெரும்பான்மை மக்களை அனுசரித்து வாழுங்க, அவங்களுக்கு பிடிக்கலைன்னா நுப்பாட்டுங்க அப்படின்னு அதில் அந்த அப்படி கொடுக்கும்போது பெரும்பான்மை மக்கள் நீங்கள் யாரை சொல்கிறீங்க, உள்ளூர் மக்கள் அதை எதிர்க்கிறாங்களான்னா இல்லை, உள்ளூர் மக்கள் அனைவரும் இதுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அதனால் இந்து சமூகம் நின்று சொல்லக்கூடிய எல்லாரும் ஆதரவாக இருக்கிறாங்க. நீங்கள் யாரோயோ திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இவங்க வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. வெளிநடப்பு பண்ணோன்னே அவர் என்ன செய்கிறாரு, வருவாய் கோட்டாட்சியர் இதை நீதிமன்றத்தில் பார்த்துக்கிட்ட ஒரு உறுதிபட்சமான உத்தரவை போட்டு அதை தடுத்து நிறுத்துகிறார். அதன் பிறகு அங்கு அந்த தர்கா நிர்வாகம் தமிழ்நாடு அரசு வக்ஃபு வாரியத்துக்கு நிர்வாகத்தின் கட்டுப்பட்டதுனால அந்த வக்ஃபு வாரிய உறுப்பினராக இருக்கக்கூடிய
மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமதும், வக்ஃப் வாரிய தமிழ்நாடு அரசின் வக்ஃப் வாரிய தலைவராக இருக்கக்கூடிய நவாஸ்கனி, ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் 2 பேரும் வந்து தனித்தனியாக வந்து ஆய்வு நடத்திட்டு போகிறாங்க. ஆய்வு நடத்திட்டு போன உடனே ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டில் வந்தேரி பீகாரி ராஜா சர்மா, ஹரிஹர ராஜா சர்மா இருக்கானே, இந்த ஆள் போய் நான் ஆய்வுங்கிற பேரில் போய் நான் அதை இடிக்க போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், இதை வெறும் பொய்யும் புரட்டுமா சொல்லித்தர்றேன். அந்த ஆள் அவன் வந்து பொய்யும் புரட்டும் சொல்லுவதே இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார சக்திகளுக்கு வேலையாக போச்சு. இந்த திருப்பரங்குன்றனுடைய மலையினுடைய வரலாறை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லோரும் படிங்க, இணையத்துலலாம் இருக்குது. அதுக்கான நிறையா புத்தகங்கள், தமிழறிஞர்கள், ஆய்வாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த மலையில் முதல்ல வந்து சமணர்கள் தான் இருந்தாங்க. அதுக்கான சமண சிற்பம், சமண குகை, சமணர்கள் வாழ்ந்த படுகை, சமண கோயிலெலாம் இங்கே இருக்குது. அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். மதுரையில் வந்து சமண மதம் தான் மேலோங்கி இருந்துச்சு. அப்போ பாண்டிய மன்னன் வந்து சமண மதத்தை தழுவுன ஒரு பாண்டிய மன்னன் வருந்தும் பொழுது மதுரை மாவட்டம் முழுக்கும் சமணர்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி, மாங்குளத்தில் உள்ள மீனாட்சிபுரம், கருங்காலக்குடி, கீழவளவு, கீழக்குயில்குடி, இங்கிட்டு இப்போ தென்புறத்தில் பார்த்திங்கன்னா திருவாதூர், இப்படி எங்கும் வந்து இருக்க மலைகள் அனைத்துலேயும் வந்து சமண படுகைகள் இருக்குது. அப்போ சமண துறவிகள் தொடர்ச்சியாக அங்கே பள்ளிகளை நடத்தி கொண்டு மக்கள் பயிற்றுவித்து கொண்டு அங்கு தங்கி செல்வதாக அந்த வரலாறுகள் கிமுலேருந்து அவங்க வந்து வரிசையாக வந்துட்டுருக்குறாங்க. அப்படி சமணர்கள் மேலோங்கி இருந்த காலத்தில் ஒரு மன்னன் வந்து சைவ மதத்துக்கு மாறும் பொழுது மதுரையில் 4000 சமணர்களை கல்வியில் ஏற்றிய வரலாறு எல்லாரும் ஏற்கனவே அறிந்திருப்போம். அப்போ வந்து இந்த சமணர்கள் வந்து அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள் மதுரை பாண்டிய நாட்டில், அன்றைய பாண்டிய நாட்டில். அப்போ அந்த திருப்பரங்குன்றத்தில் உள்ள அந்த மலையில் உள்ள சிற்பங்கள், அந்த சமணத்தில் உள்ள சிற்பங்கள்லாம் வந்து சேதமடைஞ்சிருக்கு. இதை வந்து நீங்கள் போய் பார்த்தாலே அது தெரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் நிலை இருக்குது. அது போக அங்கே பழைய, அதாவது இந்து மதம் வர்றதுக்கு முன்னாடி, இந்து மதம் வர்றதுக்கு முன்னாடி சைவம் வைணவத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா கௌமாரம்னா முருகனை பின்பற்றக்கூடியவர்கள் தமிழர்கள் வந்து முருகனைத்தான் வழிபாட்டு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது முருகனை வழிபாடு, அந்த வேலும் அந்த மயிலையும் வைத்து அவர்கள் வழிபடுவது, முருகனை வழிபடுவாங்க. முருகன் எப்போ சைவ மதம் வந்து முருகனை வந்து உள்ளிழுத்துக்கிட்ட வரலாறுலாம் நிறையா இருக்குது. அப்போ சைவ மதத்துக்கும் முருகனை பின்பற்றிய வழிபாட்டுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கானா அது சம்பந்தமாக மிகப்பெரிய ஆய்வு நூல்கள்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மலையில் அந்த பக்கம் இருக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய வரலாறு 2 ஆண்டுகள் சொல்கிறாங்க. அதில் ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் வெளியிட்ட புத்தகத்தில் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் உருவாகிறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு சமண கோவிலாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஆய்வும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் உள்ள சிற்பங்கள்லாம் அடையாளம் தெரியாமல் அந்த சிற்பங்கள் வந்து அழித்தொழிக்கப்பட்டிருக்கு. அப்போ சமணர்கள் அழித்தொழிக்கப்படுறது, சைவ மதத்தினுடைய மேலாதிக்கம், சைவ மதம் வந்து கௌமாரத்தை உள்வாங்கிறது. அப்போ இதுகெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த காசி விஸ்வநாதத்தில் உள்ள அந்த சமண சிற்பங்கள் சிதைவாக இருக்குது, அந்த சிதைவான சிற்பங்கள் இருக்கிறது. இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு கதையை சொல்லுது. முருகனை வழிபட்டவர்கள் வந்து அசைவம் சாப்பிடாதவர்களாக இருந்தார்களா? முருகனுக்கு என்ன படையிலிட்டார்கள்னு தெரியாதா? அப்போ இந்த வரலாறுலாம் இருக்குது. அப்போ இங்கே சிக்கந்தர் எப்படி வந்தார்? அப்போ சிக்கந்தர் வந்தாரா, காசி விஸ்வநாதர் வந்தார்னா சிக்கந்தர் தான் வந்தார். காசி விஸ்வநாதனுடைய வரலாறு 200 ஆண்டுகள். ஆனால் சிக்கந்தர் வந்து 1100 அங்கே வந்துட்டார். நீங்கள் இஸ்லாமியதோ இங்கே வந்தேரிகள் அப்படின்ட்டு இந்த மண்ணுக்கு தொடர்பில்லாதவர்கள் என்பதாக இந்த ராஜா வகையராக்கள் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார்கள். இந்தியாவினுடைய அதுவும் வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் பல 1000 ஆண்டுகளாகவே அரேபியர்களுக்கு இங்கு யவனர்கள் என்கிற ஒரு பெயர் இருக்குது. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய இலக்கியங்களில், காப்பியங்களில் வந்து யவனர்கள் யாருன்னா அரேபியர்கள். அவர்கள் வந்து தமிழகத்தினுடையும் கேரளாவுனா சேர மன்னன், தமிழ் மன்னர் 3 மன்னரில் ஒருத்தர் சேரன் மன்னனுடைய, பாண்டிய மன்னனுடையும் அதாவது தமிழகத்துடைய இந்த தொண்டி வரைக்கும், தொண்டி, மதுரை, அப்படியே கேரளத்தை சேர்ந்து இவர்கள் வந்து தொடர்ச்சியாக வணிகத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அரேபியா வந்து குதிரையை கொண்டு வந்து விற்கிறது, அவர்கள் குதிரையை வந்து பயிற்றுவிக்கிறது, இந்த அரசர்கள் குதிரைப்படை பயிற்றுவிக்க, இப்படியெல்லாம் வந்து அரேபியர்கள் வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது கிமு காலத்திலேருந்தே தொடர்பில் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது
இந்தியாவில் முதல் இஸ்லாமியர் யாருன்னா சேர மன்னன் தான். ஒரு அரசன் தான் இஸ்லாமியராக மாறுகிறார். அவர் வந்து நபிகள் காலத்தினுடைய முகமது நபிகள் காலத்தினுடைய சமகாலத்தவர். அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் வந்து அந்த அரேபியர்கள் வந்து முதல்ல வணிகத்துக்கு வந்து அந்த கேரளாவுக்கு வந்து போகும் பொழுது அப்போ அவர்கள் வந்து அந்த அரேபியர்கள்ட்ட வந்து அடிமைங்கிற ஒரு பழக்க வழக்கம், மனிதர்களையே அடிமை வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்க வழக்கம், அடிமை மனிதர்களை விற்பனை செய்து வாங்கிக்கிட்டு அடிமையாக தங்களுக்கு பயன்படுத்தி கொள்வது போன்ற அந்த நாகரிகமற்ற காலத்தில் அந்த அரேபியர்களிடம் இருந்துச்சு. அவர்கள் வணிகத்துக்கு வரும்போது அந்த நபி அவர்களுடைய எழுச்சி, அவர்கள் அந்த திரும்ப அந்த இஸ்லாமுடைய எழுச்சிக்கு பிறகு அங்கே சிறிது காலம் வந்து அரேபியர்கள் வந்து இங்கே வணிகத்துக்கு வராமல் இருந்துட்டு சிறிது நாள் வந்து வர்றாங்க. அப்படி வரும் பொழுது அந்த ஏற்கனவே முன்பு அந்த வணிக கூட்டத்தில் அடிமையாக வந்தவர்கள் இங்கு இதில் வந்து சம வாய்ப்புள்ளவர்களாக வணிகர்களாக வர்றார்கள். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சேர மன்னனுடைய அமைச்சர்கள் இருக்க அமைச்சர்கள் மூன்றாம் சேரமான் பெருமாளுக்கு தகவல் கொடுத்தோன்னு அவருக்கு அழைத்து விசாரிக்கும் பொழுது, எங்கள் அரபில் ஒரு வசந்தம் வந்திருக்கிறது, இங்கு மனிதர்களுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை, பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை, வணங்குவதற்கு ஒரே இறைவன் தான், அவனுக்கு உருவம் இல்லை, இப்படி பல எங்களுக்கு நற்செய்தி அவர் போதிக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா அதில் கவரப்பட்ட சேரமான் பெருமான் மூன்றாம் சேரமான் பெருமான் தனது நாட்டை வந்து மற்றவர்களிடம், அதாவது அந்த நாட்டுக்கு உரிமையான அவருடைய பங்காளிகள் என்று சொல்லக்கூடிய 3 பேருக்கு சமமாக பிரித்து நாட்டை ஒப்படைத்து விட்டு அந்த அரேபிய வணிக கூட்டத்தினுடன் மீண்டும் அவர் நபி அவர்களை சந்திப்பதற்காக அரேபியாவுக்கு சென்று விட்டார். அங்கு போய் அவர் நபி அவர்களை சந்தித்ததாக வரலாறு இருக்குது. அப்படி முதல் இஸ்லாமியராகவே இந்தியாவில் ஒரு மன்னர் தான் வந்தார். அவர் அங்கே போயிட்டு இங்கே ஆட்சியை பங்கு பிரித்து கொடுத்துட்டு போன பிறகு இங்கு உள்ள அந்த அரசருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அதில் சில இடங்களில் பள்ளிவாசல் அமைக்க சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து கேரளாவில் இந்தியாவின் முதல் பள்ளிவாசல் அமைந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வரலாறு முதல்ல வந்து அந்த நின்று தொழும் திசை வந்து மக்காவை நோக்கி இருப்பதற்கு முன்பாக ஜெருசலத்தை நோக்கி, அதாவது கிழக்கு பக்கம் நோக்கி தொழுகக்கூடிய வழக்கம் இருந்தது. அது இடையில் தான் நபி அவர்கள் காலத்தில் திரும்ப மீண்டும் அவர் வந்து அதை மேற்கு நோக்கி மாற்றுறாங்க. அப்போ அந்த கேரளாவில் அமைந்த பள்ளிவாசலில் கிழக்கு நோக்கி, அந்த சேரமான் பள்ளியில் கிழக்கு நோக்கி தொழுவதற்கான அடையாளம் இருக்குது, மேற்கு நோக்கி தொழுவதற்கான அடையாளம், 2 அடையாளம். இப்போ ரெகுலராக எல்லாருமே வந்து மேற்கு நோக்கி தான் தொழுதுகிட்டு இருக்கிறோம், தொழுகை நடத்துகிறாங்க இஸ்லாமியர்கள். அப்போ வந்து அந்த மேற்கு நோக்கி தொழுகை நடத்துறது இப்போ இருக்குது. அதற்கு முன்பு அந்த கிழக்கு நோக்கி தொழுவதற்கான அடையாளமும் இங்கே இன்னமும் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல் பள்ளிவாசல் நபி அவர்கள் காலத்திலேயே இங்கே ஏற்பட்டு விட்டது. அப்போ வந்து ராஜாவின் கூற்றுப்படி இங்கே வந்து வாளால் பரப்பப்பட்டது, இவர்கள் மதமாரிகள், அரபியிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் என்ற கூற்றெல்லாம் பொய். இந்த மூவேந்தர்களில் ஒருவனாக இருந்த சேர மன்னன், மூன்றாம் சேரமான் பெருமாள் தான் வந்து முதல் இஸ்லாமியராக இருக்கிறார். அப்போ அவர் தான் இங்கே பள்ளிவாசல் அமைக்க உத்தரவிடுகிறார். அப்போ அதன் பிறகு வந்து அந்த வணிகத்துக்கு போக இருக்கும் பொழுது அவர்களுடன் பழக்கம் வந்து ஏற்பட்டு இஸ்லாம் பரவுது. இதுக்கிடையில் இந்த சமண மதத்தை அழித்தொழிக்கும் வேலை நடக்குது, கௌமாரத்தை உள்வாங்குகிற வேலை நடக்குது, சைவத்தினுடைய ஆதிக்கம் வருது, வைணவ ஆதிக்கம் வருது, வேத மதம் வருது. அப்போ இத்தனை வரும் பொழுது அதிலிருந்து பாதிக்கப்படும் பொழுது மதுரையில் சமணர்கள் கழுவேற்றப்பட்டதில் அங்கிருந்த சமணர்கள் அங்கே இஸ்லாத்தை தழுவுறாங்க. இந்த காலகட்டம்லாம் பார்க்கணும். அப்போ 1100களில் வந்து இப்ராஹிம் பாதுஷாங்கிறவர் தன்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு வந்து மார்க்க பரப்புரை செய்வதற்காக இந்தியாவுக்கு வருகிறார். எங்கே வர்றாருன்னா, அன்னைக்கு இந்தியாவே இல்லை 47க்கு பிறகு தான் இந்தியா. அப்போ வரும்போது எங்கன்னா கேரள மாநிலம் கண்ணூர் வழியாக வந்து அப்போ வந்து பாண்டிய நாடு, இப்போ அன்னைக்கு இருந்த பாண்டிய நாடாக மதுரையை மையமாக வச்ச பாண்டிய நாடை 3 பேர் வந்து ஆள்றாங்க. 3 பேர் எப்படி ஆள்றாங்கன்னா, அந்த நெல்லை பகுதியில் ஒருத்தர் குலசேகர பாண்டியன் ஒருத்தர் ஆள்றாரு, மதுரையை வச்சு திருப்பாண்டியன் ஒருத்தர் ஆள்றாரு, முகவை பகுதி, அதாவது இங்கே முகவை பகுதியானா நம்ம ராமநாதபுரத்தை சேர்ந்த அந்த பகுதியில் வந்து விக்ரம பாண்டியன்கிறவர் இவங்க 3ஆக பிரித்து ஆட்சி ஆட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணூர்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் பொழுது நெல்லையில் ஆட்சியாளர் குலசேகர பாண்டியனுடைய அவர்கிட்ட வந்து அனுமதி வாங்கி இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பரப்புரை செய்வதற்கு அன்னைக்கு இப்போ இருக்க விருதுநகர் அந்த பகுதியில் வந்து அவர் தங்குறார். அந்த விருதுநகர் பகுதியில் வந்து தங்கி வந்து தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை
இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ வந்து இந்த 3 பாண்டிய மன்னர்கள் ஆட்சியாளும் போது ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமை வஞ்சகம் சூதுல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மதுரையை மையமாக ஆண்டுகிட்டு இருந்த திருப்பாண்டியன் என்ன செய்கிறாருன்னா, நெல்லையை ஆட்சி செய்து கொண்டிருக்க குலசேகர பாண்டியனை வந்து போர் தொடுத்து அந்த பகுதியை சேர்த்து கைப்பற்றிக்கிறன்னு படையெடுத்து வர்றாரு. படையெடுத்து வரும்போது அப்போ குலசேகர பாண்டியன் வந்து இங்கே ஒரு இப்ராஹிம் பாதுஷாக்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி என்னோடய சகோதரன் மீது படையெடுத்து வர்றான் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன செய்கிறாருன்னா, அப்போ தான் இந்த சிக்கந்தர் பாதுஷாவை வந்து தூதுவரை அனுப்புகிறாரு திருப்பாண்டியன்ட்ட. திருப்பாண்டியன் வந்து அந்த தூதுத்துவத்தை ஏற்காமல் போர் தான் முடிவுன்னு சொல்லி அனுப்பிச்ச உடனே அப்போ வந்து குலசேகர பாண்டியன் வந்து இப்ராஹிம் பாதுஷாட்ட வந்து போர் உதவி கேட்கும் பொழுது அவர் மார்க்க பரப்புரைக்கு உதவி செஞ்சாருங்கிற அடிப்படையில் இவர் வந்து அவருக்கு உதவி செய்கிறதுக்கு வர்றார். உதவி செய்ய வரும் பொழுது அந்த போர் வந்து கடுமையான போர் நடக்குது. அப்போ அந்த போரின் போது குலசேகர பாண்டியன் என்ன செய்கிறாருன்னா, அங்கேருந்து தப்பி தன்னுடைய இன்னொரு சகோதரர் முகவையில் வச்சுக்க விக்ரம பாண்டியன்ட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிடறாரு. அந்த போரில் தோற்று போன திருப்பாண்டியன் வந்து மதுரையை விட்டு ஓடி திருப்பதியை பக்கம் போய் அவர் அந்த பக்கம் ஆட்சியை விட்டு போயிடுறாரு. போனதுக்கு பிறகு மதுரையில் வந்து இந்த தூதுத்துவம் போன சிக்கந்தர் பாதுஷா வந்து கவர்னராக நியமிக்கப்படுகிறார். அங்கே கவர்னர் நியமிக்கப்படும் பொழுது அவர் வந்து அந்த மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ வந்து இப்ராஹிம் பாதுஷா கிட்ட வந்து என்ன செய்கிறாருன்னா, இங்கேருந்து போன நெல்லையிலேருந்து போன குலசேகர பாண்டியன் போய் விக்ரம பாண்டியன் தஞ்சம் அடைஞ்சோன்னா விக்ரம பாண்டியன் வந்து இப்ராஹிம் பாதுஷா மேலே போர் தொடுக்க வர்றார். அப்போ வந்து அதுக்கு பேர் ஒரு 10 நாள் போர்னு ஒன்று நடக்குது. அந்த 10 நாள் போரில் பெரிய பொருட்சேதம் ஏற்பட்டு அங்கு வந்து விக்ரம பாண்டியன் அங்கே தோல்வி விடுறாரு. அங்கே இருபுறத்துலேயும் மிகப்பெரிய உயிர் சேதங்கள் ஏற்படுது. அப்போ வந்து முதல் சுல்தானிய ஆட்சி நேரடியாக வந்து 1192 வந்து நிறுவுகிறாங்க தமிழகத்தில். 1192 வந்து நிறுவப்படுது மாணிக்கப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல, பௌதீக மாணிக்கப்பட்டினங்கிற இடத்துல அந்த முதல் இஸ்லாமிய சுல்தானிய ஆட்சி வந்து தென் தமிழகத்தில் வந்து பாதுஷா நாயகத் அவர்கள் அமைக்கப்படுது. அவர் வந்து ஒரு மார்க்க பிரச்சாரர் மட்டுமல்ல, அவர் வந்து ஒரு ஈரானிய மருத்துவம் கற்ற மருத்துவராக இருக்கார். அப்போ அந்த பகுதியில் வந்து அவர் மருத்துவம் பார்க்கிறார். மருத்துவம் பார்க்கும்போது அந்த மக்களுக்கெல்லாம் வந்து அந்த மருத்துவத்தால் வியாதி குணமாகுது. இவருடைய ஆட்சியும் சிறந்த ஆட்சியாக எல்லா மக்களையும் சமமான நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தால் மக்கள் விரும்புவதை பேரன்பு கொண்டுறாங்க. அப்போ அவர் வந்து ஒரு 12 ஆண்டுகள் அங்கு சிறப்பாக ஆட்சி புரிவதாக தகவல் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து இவர் திருப்பாண்டியன் வந்து இந்த மதுரையை விட்டு போகும்பொழுது அப்போ வந்து அங்கே பக்கத்து சோழ மன்னன் போன்றவர்களிடம் படை உதவி வாங்கி மதுரையை மீண்டும் கைப்பற்றுவதற்காக பெரும் படை திரட்டி கொண்டு மதுரையை நோக்கி முற்றுகையிட வரும் பொழுது சிக்கந்தர் பாதுஷா என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய போர் வீரர்களில் ஒரு 7 பேரையோ 9 பேரையோ அனுப்பி நீங்கள் இப்ராஹிம் பாதுஷாட்ட சொல்லி நமக்கு போருக்கு படை உதவி வாங்கிட்டு வாங்க, பெரும் படை வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இவர் அனுப்புகிறார். இப்போ அனுப்புகிறவங்க போய் சேரும் பொழுது இப்ராஹிம் பாதுஷா வந்து தம்பி பையனுக்கும் அவருடைய தங்கச்சி பொண்ணுக்கு திருமண ஏற்பாடுகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படி நடக்கும் பொழுது இங்கே இவங்க போக தாமதமாகிறதுக்குள்ளே திருப்பாண்டியன் வந்து மீண்டும் மதுரையை கைப்பற்றிடுறார். கைப்பற்றினோடனே சிக்கந்தர் பாதுஷா என்ன செய்கிறாரு, மலையில் ஏறி அங்கே தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த திருப்பாண்டியனுடைய போர் வீரர்கள் மறைந்திருந்து இவர் தொழும்போது இவரை கொன்று விடுகிறார்கள். அவருடைய அடக்கத்தலம் தான் அங்கே மலையில் இருக்குது. அப்போ இங்கு இந்த மலையில் வந்து சமணம் இருந்திருக்கு, கௌமாரம் இருந்திருக்கு. அப்போ கௌமாரங்கிறதும் தமிழர்கள் தான், சமணம்ங்கிறதும் தமிழர்கள் தான். அப்போ சமணர்களை வந்து கல்வியில் ஏற்றிய பொழுது சமணர்கள் வந்து இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். அப்படி தழுவப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு அந்த மலையில் பாத்தியம் இருக்குது. அப்போ இவர்கள் வேறு எங்கேருந்து வந்திருக்கார்களா? இந்த சமண மதத்திலிருந்து போனவங்க. நீங்கள் வர்ணாசிரமத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கும் பொழுது வெளியேறியவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு ஓரிரை கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு இங்கிருந்து சென்ற இந்த தமிழர்கள் தான் இங்கு வாழ்கிறார்கள். இவர்கள் வந்து முன்னையே இவர்கள் தமிழர்களாக இருந்து அவர்கள்தான் இஸ்லாமை வந்து ஒரு வழிகாட்டு நெறியாக ஒரு வழிபாட்டு மார்க்கமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒழிய இவர்கள் வேறு எங்கிருந்து வந்தவர்கள் அல்ல. இப்போ அரேபியில் இப்ராஹிம் பாதுஷா வந்து இஸ்லாம் மார்க்க பரப்புரைக்கு வந்தார்னா அங்கேருந்து கூட்டிக்கிட்டு வந்து இங்கே வந்து என்ன மக்களை வந்து செட் பண்ணி வச்சுருக்காரா?
பரப்புரைக்கு வந்திருக்காரு. மார்க்கத்தை அப்போ பரப்புரை செய்யும்போது ஏற்றவர்கள் யார்? இங்குள்ள தமிழர்கள் தானே. அப்போ அந்த தமிழர்களுக்கு அந்த மலையில் எப்படி பங்கு இல்லாமல் போயிடும்? இந்த ஹெச் ராஜாவும் அண்ணாமலையும் அர்ஜுன் சம்பத்துகளும் காடேஸ்வரா சுப்பிரமணியும் வந்து ஏதோ இவர்கள் தேசத்திற்கு அந்நியர்கள் போன்று ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனையை வந்து உருவாக்குறது தமிழ்நாடு அரசு தான் நம்ம பார்வையில். ஏன்னா முதல்ல அவர்கள் தான் தடுக்கிறார்கள். அப்புறம் தொடர்ச்சியாக மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய இயக்கங்கள், ஜனநாயக முற்போக்கு இயக்கங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கும்போது நாங்கள் நீதியை பின்பற்றுகிறோம், நாங்கள் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகிறோம் சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் வழிகாட்டுதலை பின்பற்றினா இதே சிக்கந்தர் மலை, இதே திருப்பரங்குன்ற மலை சம்பந்தமாக தர்காவுக்கு எந்த சொத்து பாத்தியம், இந்துக்களுக்கு எந்த சொத்து பாத்தியங்கிறத 1920 1931 வரைக்குமான லண்டன் பிரிவு கவுன்சிலில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இறுதி செஞ்சிருச்சு. அப்போ அதையே நீங்கள் பின்பற்றாமல் காலங்காலமாக 1100களில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளாக 800 குறையாத ஆண்டுகளாக ஒரு வழிபாடு பழக்க வழக்கத்தில் இருந்த வழிபாடை வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய நோக்கம் தமிழக அரசுக்கு என்ன இருக்குது? அப்போ நீங்கள் இங்கிட்டு வந்து இந்துத்துவ ஆற்றல்கள் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பதற்கோ அவர்கள் பொய் செய்தியை பரப்புவதற்கோ எந்த ஒரு தடையும் செய்யாத இந்த தமிழ்நாடு அரசு இந்த முற்போக்கு ஆற்றல்கள் தோழர் வாஞ்சிநாதன் மற்றும் மீதா பாண்டியன் அவர்கள் தலைமையில் இவர்கள் இங்கே அந்த திருப்பரங்குன்ற மலையில் நடப்பது என்ன, அதை இதுக்கு முன்னாடி நடந்த நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு என்ன என்பதை விளக்கமாக கூறுவதற்காக ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஏற்படுத்திய பொழுது அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு மதுரை மாநகர காவல்துறை தடை விதிக்குது. எங்கேயாவது ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு தடை விதித்து பார்த்துருக்கோமா? காவல்துறை செய்தியாளர் சந்திப்புக்கு தடை விதித்த கூட செய்தியாளர்களை போகக்கூடாது என்று மிரட்டி இருக்கிறார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்த அந்த மண்டபத்துக்கு நேரடியாக அந்த அண்ணா நகர் உதவி ஆணையர் சிவசக்தி என்பவர் வந்து அந்த மண்டபத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய, அந்த மண்டபங்கிறது ஒரு மனித உரிமை தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு மண்டபம். அப்படி மனித உரிமை தளத்தில் இயங்கக்கூடியவர்களையே அந்த நிர்வாகிகளை அழைத்து நீங்கள் மண்டபத்தை பூட்டுங்கள் என்பதாக அண்ணாநகர் உதவி ஆணையர் சிவசக்தி மிரட்டுகிறார். இந்த சிவசக்தி, இந்த அண்ணாநகர் உதவி ஆணையர் சிவசக்திக்கு ஒரு மனித உரிமை காப்பாளர்களை மிரட்டக்கூடிய தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னா தமிழக அரசு சொல்லாமையா வந்துச்சு? அப்போ நீங்கள் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நாங்கள் நீதிமன்றத்தை பின்பற்றுறோம், இது வரைக்கும் இந்த நடைமுறையை நாங்கள் வந்து பின்பற்றுவோம், எங்கள் அரசுக்கு எந்த சார்பும் இல்லை என்பதாக கூறிக்கொண்டே நீங்கள் வந்து 100 ஆண்டு கால தீர்ப்பை புறந்தள்ளுறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் வந்து எதையுமே அவர்களால் செய்ய முடியாமல், அந்த பிளவுவாத சக்திகளுக்கு எதையும் செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது அந்த பிளவுவாத ஆற்றல்கள் மக்களுடைய உணர்வுகளை தூண்டி நீங்கள் தமிழகம் முழுவதும் இருந்து அவர்கள் ஆட்களை திரட்டி திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே இந்த ராஜா காடேஸ்வர சுப்பிரமணியம் போன்றவர்களுடைய கூற்றுள்ள எந்த ஒரு நம்பிக்கையும் அது மேல் அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பும் இல்லாத பொழுது வேறு இங்கிருந்து ஆட்களை திரட்டி வந்து இவர்கள் இங்கு உள்ள பிரச்சனை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி பிளவுவாத ஆட்கள் மீது இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அவர்களிடம் மென்மையாக அவர்களை மயிலிறகில் வருடி விடுது. அவர்கள் வந்து தினந்தோறும் ஆட்சி அலுவலகத்தில் வந்து அவர்கள் சந்தித்து செய்தியாளரை பார்த்து அவர்கள் செய்தி கொடுப்பதாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு முறை செய்தியாளரை சந்தித்து உண்மை நிலவரத்தை கூறுவதற்கு தடை விதிக்குது இந்த தமிழ்நாடு அரசின் காவல்துறை. அப்போ ஒரே செயலில் இருவேறு நிலை எடுக்குது இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் எல்லாருக்கும் பொதுவான அரசுன்னு சொல்லக்கூடிய அரசு அப்படி சொல்லுது. அப்போ நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு நேற்றைய தினம் வந்து நம்ம தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் அது பற்றி தெளிவாக காணொலி வெளியிட்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞராக இருந்த ஹசன் முகமது ஜின்னா எப்படி நடந்துக்கிட்டார்? அவர் ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் போல் நடந்து கொண்டார். அவர் வந்து தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் நடந்துக்கிட்டார். அவர் சும்மா தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் நடந்துக்கிட்டாரா? தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஆதரவோடு நடந்துக்கிட்டாரா? 140 நாள் தடை உத்தரவு இருக்கும் பொழுது அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தரணுங்கிறார். அப்போ அந்த தடை உத்தரவு போட்டது யார்? ஆட்சியர் போட்ட உத்தரவை யார் அதை திரும்ப பெறணும்? ஆட்சியர் பெறணும். ஆனால் இவர் காவல் ஆணையர்கிட்ட நான் பேசிட்டேன், அப்போ காவல் ஆணையர் நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞராக பேசுகிறார் என்றால் அப்போ வந்து அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குது? ஆட்சியர்கிட்ட இருக்கா? காவல் ஆணையர்கிட்ட இருக்கா? அப்போ இந்த 144 தடை உத்தரவு ஆட்சியர் எப்படி போட்டார்? காவல் ஆணையர் போட்டாரா? அப்போ இதெல்லாம் வந்து அந்த நீதிபதியும் கேட்கல. ஆட்சியர் போட்ட 144 காவல் ஆணையர் எப்படி சரி பண்ணுவார்? ஆட்சியரில் அதுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலை.
அதுபோக அங்கே மலையில் அசைவ உணவு சாப்பிட்டதை ஏதோ குற்றம் போல சொல்கிறார்கள். அங்கு சமணர்கள் பேரவை சார்பாக அந்த வழக்கிலே வந்த நேர் நின்ற தோழர் வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் தான் அங்கே அசைவம் சாப்பிடுவதில்லை, அந்த தவறும் இல்லை, அது ஏற்கனவே வழக்கத்தில் இருக்கணும். உடனே அவர் அந்த நீதிபதி இதில் இல்லை, அதுக்கான நீதிமன்ற அந்த அமர்வில் பார்த்துங்க, நான் இதை பற்றி இதில் பேசலை அப்படின்னு அதன் பிறகு சொல்கிறார். இது சம்பந்தமாக அந்த கூடுதல் அரசு வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவனோ இல்லை அவரோட வந்த ரவீந்திரனோ இது தொடர்பாக அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் சொல்லலை. அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யலை. அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்கப்பட்ட வழக்கு வேறு பக்கம் இருக்கும் பொழுது இது 144 திரும்ப பெறுங்கள் என்பதாக போட்ட வழக்கில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்படுது. இதே இது ஒரு சாமானியன் ஒரு வழக்கை போட்டுட்டு அந்த வழக்குக்கு தொடர்பில்லாத ஒரு இதில் உத்தரவு கொடுங்கன்னா நமக்கு கொடுக்குமா அந்த நீதித்துறை? இந்த நீதிபதிகள் தருவார்களா? அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நீதி, சாமானிய மக்களுக்கு இன்னொரு நீதியாக இருக்குது. நம்ம எதுக்கு பரிகாரம் கேட்டு நீதிமன்றம் போகிறோமோ அதுக்கு தானே நீதிபதிகள் பரிகாரம் வழங்க வேண்டும். அப்போ நீங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்கக்கூடிய அமர்வு வேறு, இது 144 தடை செய்யுங்க இது திரும்ப பெறுங்கன்னு போன அமர்வு வேறு. இந்த 140 திரும்ப பெறுங்கிற அமர்வில் 144 திரும்ப போகிற சொல்லலை. அங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி விடுங்கன்னு போன அமர்வில் அந்த வழக்கு நடக்கலை. மாறா 144 திரும்ப பெறுங்கன்னு போனதில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்து அந்த நீதிபதி அதை முடித்து வைக்கிறார். அப்போ இந்த நீதி பரிபாலனங்களையும் கேள்வி கூத்தாகுது. தமிழ்நாடு அரசு வெளியில் ஒன்று சொல்லுது, உள்ளே நடத்துகிறது இன்னொன்றா இருக்குது. அந்த நீதிமன்றங்களை பார்க்கும் பொழுது, அந்த நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது, நேற்று மாலை நடந்த அந்த ஆர்ப்பாட்டங்களை பார்க்கும் பொழுது எப்படி தெரிகிறது என்று நமது வாஞ்சிநாதன் அவர்கள் முழுமையாக சொல்லியிருக்கிறாரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா அந்த காணொலியிலும் நீங்கள் பார்க்கணும், சமூக வலைதளங்களில் இருக்குது. இன்னும் அது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்க பரிவாரங்களில் தமிழ்நாடு அரசு மறைமுக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நீங்கள் மதுரைக்கு விடுங்கள், வந்துவிட்டு நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு போடுங்கள், நாங்கள் நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், நீங்கள் அங்கேருந்து அனுமதி வாங்கி நீங்கள் நடத்த மாதிரி நடத்திக்கோங்க, அப்போ நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம், நீங்கள் அழுகிற மாதிரி அழுங்க, நாங்கள் விட்டுற மாதிரி விட்டுறோம் அப்படிங்கிற ஒரு நடைமுறையைத்தான் தமிழக அரசு பின்பற்றி இருக்கிறது. அப்போ நீங்கள் ஏன்னா தடையை நீக்கணும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே தமிழகம் முழுவதும் விட முடியுமா? அப்போ இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, தெரிந்தே அவர்கள் மக்களை கூட்டி வைத்திருக்கிறார்கள். அப்போ வந்த உடனே செஞ்சு விட்டார்கள். அப்போ இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நாடகமே நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அரங்கேறி இருக்கிறது. தமிழக அரசு இந்த தமிழ்நாடு இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை வஞ்சித்திருக்கிறது. இவர்கள் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, செய்வது இன்னொன்றாக இருக்கிறது. இவர்களுக்கு தொடர்ச்சியாக 2019, 2021, 2024 போன்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக அணிக்குத்தான் இந்த இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய வாக்குகளை முழுதாக வாரி வழங்கியிருக்கிறார்கள். அப்படி வழங்கப்பட்ட இந்த சமூகத்திற்கு அவர்கள் வஞ்சித்திருக்கிறார்கள். இவர்கள் பிஜேபியுடன் திமுக கள்ளக்கூட்டு வைத்து கொண்டு இந்த சமூகத்தை வஞ்சிப்பதோடு இந்த வரலாறையும் மறைக்குது. இப்போ இந்த வரலாறை அவர்கள் சொல்லணும்ல, நீதிமன்றத்தில் இந்த மாதிரி பிரிவு கவுன்சிலாக 5 நீதிமன்ற பெஞ்சில் இப்படி நடந்திருக்குங்கிற அந்த வழக்கறிஞர் சொல்லணும்ல. அவங்க அது எதையுமே சொல்லலை. அவர்கள் அந்த ஆர்எஸ்எஸ் ஆர்ப்பாட்டம் நடத்த விடுவதில் தான் அவர்கள் குறியாக இருந்தது தான் அந்த நீதிமன்றத்தில் நேற்று அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம். அதனால் இந்த தமிழகம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்களிலும் வேறு ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கு கொள்கை என்பது முற்றாக இல்லை. மக்கள் மட்டுமே இதை சரி செய்ய முடியும். மக்களுடைய நல்லிணக்கத்தை கெடுப்பவர்கள் நாங்கள் காப்பவர்கள் என்பவர்களுடன் கூட்டணி வைத்து விட்டார்கள் என்ற முழு உண்மையையும் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த காணொலியை நாம் வெளியிடுகிறோம். வாய்ப்புக்கு நன்றி.